சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 2.55 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். மதிப்பு காண்க சொல்லிட்டு நமக்கு 2 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +50 நமக்கு இயல் எண்கள் மெத்தடில் கொடுத்துருக்காங்களா. இதோடைய கூட்டுத்தொடருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்ளை பண்ணி இதனுடைய கூடுதல் என்ன மதிப்பு காண்கன்னா இதனுடைய கூடுதல் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க இப்போ 1 2 3 ஆரம்பிக்குது. அப்படி எல்லாமே நமக்கு இயலெண்கள் தான். இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். n × n + 1 / 2 இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2. சரிங்களா? இப்போ இதில் வந்து என்னோட மதிப்புனா கடைசியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 50 இதுதான் நமக்கு என்னோட மதிப்பு. அப்ளை பண்ணலாமா? இப்போ 50 × என்னென்ன 50 + 1 / 2 ஈக்குவல் 50 51 கூட்டினா 50 1 கூட்டும் போது 51 / 2 1 2 இப்போங்க 2 4 மீதி 1 2 10. இப்போ என்ன வரும் 25 × 51 வருமா? பெருக்கலாமா? 25ஐயும் 51ஐயும் பெருக்கும் போது 1 பெருக்குன்னா 25 அப்படியே வந்துடும். 5 × 5 25 5 மீதி 2 2 10 10 2 12 கூட்டினா 5 2 5 7 2 1 1275. இப்போ இந்த இயலெண்களின் கூடுதல் எவ்வளவு? 1275. இப்போ இந்த மாதிரி நமக்கு 1லேருந்து கொடுத்துட்டா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுருவோம். சப்போஸ் இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு 16 + 17 + 18 + எக்ஸெட்ரா +75 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். எப்பயும் போல் நமக்கு 1லேருந்து எடுத்தால் தான் நம்மளால் இந்த இயல்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்போ 1லேருந்து எடுத்துக்கலாம். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா இது வரைக்கும் இருக்குது 75 வரைக்கும் இருக்குது. இப்போது நம்மளை வந்து 16லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம 1லேருந்து எடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு இயலங்களின் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 1லேருந்து நம்ம எடுத்துட்டோமா இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த 16க்கு முன்னே என்ன நம்பர் இருக்குது? 15. அந்த 15 வரைக்கும் கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 16லேருந்து 75 வரைக்கும் இருக்கிற கூடுதல் மதிப்பு கிடச்சிருமா? மைனஸ் இவ்வளோந்து 1லேருந்து 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா இது வரைக்கும் கழிக்கணும் 15 வரைக்கும். இப்போ 1லேருந்து 75 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சது வந்து அதே போல் 1லேருந்து 15க்குள்ளே இருக்கிறது நம்ம கழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 15க்குமே என்ன இருக்குது? 16. 16லேருந்து 75 வரைக்கும் இருக்கிறதுக்கான மதிப்பு நமக்கு கிடைக்குமா? சேம் அதே போல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? n × n + 1 அங்கே நீங்கள் ஃபார்முலா எழுதணும் இல்லை, டைரெக்டாகவே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் n × n + 1 / 2 1லேருந்து இயலங்களை ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இங்கே நீங்கள் ஃபார்முலா எழுதாமல் டைரெக்டாக எடுத்து நீங்கள் மதிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய மதிப்பு இதுக்கு 75, இங்கே இருக்கிறதுக்கு 15 n. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 75 × 75 + 1 வருமா? / 2 மைனஸ் இங்கே 15 × 15 + 1 / 2 இப்போ கூட்டிக்கலாமா? கூட்டும் போது என்ன வரும்? 75 1 76 / 2 மைனஸ் இங்கே 15 அப்படியே வந்துடும். 15 1 கூட்டும் போது என்ன வரும்? 16ன்னு வருமா? அப்போது 16 / 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 2 76ல் கேன்சல் பண்ணும்போது 3 2 6ன்னு வரும். மீதி 1 8 2 16. அப்போ என்ன வரும்? 75 × 38ன்னு வருமா? மைனஸ் இங்கே 1 2 8 2 16 இங்கே 15 × 8. சரிங்களா? ஈக்குவல் இப்போ 75யும் 38யும் பெருக்கலாமா? 75 38யும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2850 வரும். சரிங்களா? மைனஸ் 15 8 வந்து பெருக்கும்போது நமக்கு 120. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த 2850லேருந்து 120 கழிச்சிட்டா நமக்கு 16லேருந்து 75க்குள்ளே இருக்கிற கூடுதல் மதிப்புக்கான மதிப்பு கிடச்சிருமா?
கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0, 5ல் 2 போச்சுன்னா 3, 8ல் 1 போச்சுன்னா 7, 2. அப்போ என்ன மதிப்பு? 2730. அப்போ 16லேருந்து 75க்குள்ளே இருக்கிற எண்களுக்கான கூடுதல் மதிப்பு 2730. சரிங்களா?